இறைவன் பாதம் சென்றவர். ஏன்னா அழுகு அழுதுக்கு இருக்க நீ அழுகாதா? நானும் பழிக்காத மாதிரியே எவ்வளவு நேரம் தான் நடிக்கிறது. டோக்கியோ நகரத்தில் ஒரு பணியாக சென்றிருந்தேன். அங்கே தகவல் வந்து அவசரமாக திரும்பினேன். எனது வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா. இந்த ஆளே அழுகிற நீ. ஐயோ இதை ஏன் முதல்ல சொல்லல? ஒரு ஆம்பளை கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கேன், அள வச்சு வடிக்க பாக்குறேன். சும்மா ஒரு டைம் நான் போற இடத்துக்குள்ள நீ வந்து ஏரியா தெரு வீடுன்னு சொல்லிட்டு இருந்த. நான் அதை ஜாலியா எடுத்துட்டு உன் கூடயே டிராவல் பண்ணா இந்த வீடு. பையன் சார் இந்த பால்சாமி. சில பேர் என்ன கேட்டு இருக்கீங்கன்னா, நேத்து போட்ட ஒரு வீடியோக்கு கீழே அந்த கமெண்ட் பாக்ஸ்ல டிஎம்கே பத்தி உனக்கு என்ன தெரியும்? என்னடா தெரியாது? போங்கடா மங்கு வெட்டிக்கு போடுற தேங்காய் பாயலுங்களா. நான் சொல்றதை விட அவரே சொல்லுவாரு, கேளுங்க. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல். போதுமா இல்ல இன்னும் வேணுமா? எங்க ஸ்டாலின் அங்கிளே சொல்றாடி. எங்க அங்கிள் சொன்னா கரெக்டா இருக்கும். அவரு 75 வருஷம் பழம் தின்னு கொட்டை போட்டவரு அந்த கட்சியில. அவர் சொல்றாரு, நம்ப மாட்டீங்களா? இவ்வளவு வருஷமா நீங்க ஆட்சியில இருக்கீங்க. இனியும் நீங்க ஆட்சிக்கு வந்தா மக்களுக்கு என்ன பண்ணுவீங்க? மகளிருக்கு நாங்கள் 1000 ரூபா கொடுத்துட்டு இருந்தோம். இனிமே அது 2000 ரூபா. அது மட்டும் இல்ல, மக்களுக்கு 8000 ரூபா கூப்பன் கொடுக்கும். ஏசி, டிவி, ஃப்ரிட்ஜ், வீட்டுக்கு ஒரு ஹெலிகாப்டர். லாஸ்ட் 5 வருஷத்துல இருந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. நம்ம கன்னியாகுமரியில உள்ள கனிமவள ஒன்னையும் காணல. அதுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? எல்லாம் ஓகே. லாஸ்ட் உள்ள அந்த 2 சீனை மட்டும் தூக்கி. சாதாரணமா வரலடா திமுக காரன். அப்படியே நாடகம் நடிச்சுக்கிட்டு வேன்ல படுத்துக்கிட்டு பேண்ட் எல்லாம் யூரின் போயிட்டு போனாரா இல்லையா? 10 ரூபாய் ஒருத்தர் இருக்காருங்க. என்ன அப்படி என்ன உங்களுக்கு வெறி? என்ன கரூருக்கு என்ன நீங்க ராஜாவா? நீ ஜெயிலுக்கு போனீங்கல்ல, ஜெயிலுக்கு போனீங்கல்ல, அப்படியே நாடகம் நடிச்சுக்கிட்டு வேன்ல படுத்துக்கிட்டு பேண்ட் எல்லாம் யூரின் போயிட்டு போனாரா இல்லையா? அப்புறம் இன்னைக்கு மட்டும் எங்க வந்துச்சு வீரப்பு? இதெல்லாம் வந்து ஆட்சியில இருக்கணும்ன்ற மமதையில ஆடுறது. ஆடாதடா ஆடாதடா மனிதா, ரொம்ப ஆட்டம் போட்டா அடங்கிடுவ மனிதா என்பதை நிச்சயம் மக்கள் உங்களுக்கு உணர்த்துவார்கள். காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தமிழ்நாடு முழுக்க ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் அண்ணன் மேல இருக்கு. எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் இருக்கு. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? தமிழ்நாடு முழுக்க ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் அண்ணன் மேல இருக்கு. எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் இருக்கு. அண்ணே உடனே தானே நீ போ 11 மணிக்கு வண்டி கட்டிக்கிட்டு அதிகாரி தடுத்தால் அந்த அதிகாரி இல்லாமல் செய்கிறேன் என்கிறாரே. அவரை வேலையை விட்டு நீக்கிறத பத்தி சொல்றாரா, கொலை பண்றத பத்தி சொல்றாரா? எப்படி பார்த்தாலும் நீ கிரிமினல், எப்படி பார்த்தாலும் நீ குற்றவாளி. உன் பேச்சில் இருந்து உன்னுடைய குற்றங்கள் வெளிப்படுகின்றன. 2000 years later. உங்கள் தொகுதி என்று சொல்லும் பெருந்தன்மை செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இருந்தது. அவர் அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் சொன்னார். நான் அதற்கு பதிலாக இது நம் தொகுதி என்று சொன்னேன். அடங்கப்பா அடங்கப்பா, சந்திரன் ஒரு மானஸ் இருந்தா அவன் எங்கேன்னு தேடுற. எந்த மக்கள்கிட்ட போய் அவரு திமுக விமர்சனம் பண்ணாரோ அதே மக்கள்கிட்ட போய் இன்னைக்கு திமுக ஆதரிச்சு பேசிட்டு இருக்காரு. எந்த செந்தில் பாலாஜி அவர்கள் அன்னைக்கு விமர்சிச்சாரோ அதே செந்தில் பாலாஜிக்காக அவர் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இது எவ்வளவு பெரிய அவமானம். இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கயாவது போய் ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க?
மாட்ட பையன் சார் இந்த பால்சாமி. இங்க மாடுகள்ல பல வகை இருக்கும். இந்த பண்ணையில ஒரு மாடு இருக்கும் பாத்திருக்கீங்களா, பாரின் மாடு. அத மிஷின்ல வச்சுதான் பால் கறப்பேன் பாத்திருக்கீங்களா, மிஷின். அந்த மடியில ஒரு மிஷினை கொடுப்பேன், டிகிரி 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 டிகிரின்னு 40 லிட்டர் பால் வந்துடும். அந்த பாலை குடிச்சு குடிச்சுதான் நம்ம பொம்பளையே பிள்ளைய ஊரா எல்லாம் பலூன் மாதிரி தண்டி ஊதி கிடக்குது. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? ஒரு காலத்துல பொம்பளை இடுப்பு 8 மாதிரி இருந்துச்சு, பிள்ளைய தூக்கி இடுப்புல வச்சு அவன் பாட்டு குந்துனாப்புல உட்கார்ந்துருந்தான். அப்போது ஒருவர் அவரை இடைமறித்து ரேஷன் அரிசியை காண்பித்து அவரது பேச்சை திசை மாற்ற முயன்றார். ஆனால் அதன் பின்னரும் தாம் என்ன பேசுகிறோம் என்பதை உணராத திண்டுக்கல் ஐ லியோனி மீண்டும் பெண்களை இழிவாக பேசத் தொடங்கினார். ஆனா அந்த பாலை குடிச்சோம்னா இந்த தண்டி பெருசாகி பெண்களுடைய இடுப்பு 8 மாதிரி இருந்த இடுப்பு இன்னைக்கு பேரல் மாதிரி ஆயிருச்சு. பிள்ளைய தூக்கி இடுப்புல வச்சா வலிக்கு ஓடிடுறேன். பட்டிமன்ற பேச்சின் போது சுவாரஸ்யத்துக்காக பெண்களை கேலி பேசுவதை வாடிக்கையாக செய்து வந்த லியோனி பிள்ளையை தூக்கி இடுப்பில் வைத்தால் வழுக்கி ஓடுவதாகவும் கேலி பேசினார். வீடு வீட்டுக்கு பிச்சை வாங்கி திங்கிற நாய, சோரி புடிச்ச பயல எல்லாம் தலைவேன்ற, புண்ணு வந்தவளை எல்லாம் தலைவேன்ற. ராஜராஜ சோழனையும் தாண்டி கோவில்களுக்கு கொடமுழுக்க பண்ணவரு இவரு. அதாவது அதெல்லாம் அப்படிலாம் சொல்லக்கூடாதும் பாரு அவரு. பட் நடந்த உண்மையை சொல்லுகிறேன். முதலமைச்சர் போனார்னா செவத்துல பள்ளி ஓட்டுற மாதிரி வண்டியில் ஓட்டிருப்பாரு. அவரு ராஜராஜ சோழனை விட சிறந்தவரா? இந்த அநியாயத்தை கேட்டுருக்கீங்களா? இன்னைக்கு அமைச்சரா இருப்பதற்கான காரணம் என்ன? ஸ்டாலின் வீட்டுல மளிகை சாமான் வாங்கி போடுறதுல எல்லா வேலையும் அவன் பாத்துக்கிட்டான். ஓஹோ, தண்டச்சோரா. அவனை பொறுத்த வரைக்கும் மளிகை சாமான வாங்கி போடணும், கக்கூசை போய் கழுவிடான்னா கழுவுவான். இவனுக்கு விடிவல்வு ஒண்ணுதான் கேடு, வேக்கம் கெட்ட பையன். பிடிஆர் பழனிவேல்ராஜனுக்கான ஒரு இமேஜ் வந்து வெளியில் ஒன்று வந்துருக்கும்ல, அந்த இமேஜுக்கும் இன்னைக்கு கீழே கிரவுண்டில் வந்து ஆப்போசிஷன் கேண்டிடேட்டாக பார்க்கறதுக்குமான இமேஜ் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? இல்லை, அந்த இமேஜ் ஃபுல்லாக உடஞ்சிருச்சுன்ட்டு தான் நான் நினைக்கிறேன். எவ்வளவு பணத்தை செலவு பண்ணட்டா அவ்வளவுமே போச்சுடா. அவர் வந்து ஒரு மறைக்கப்பட்ட பிம்பமாக தான் எனக்கு தோன்றாரு. அவரோட ஒரிஜினல் கேரக்டர் வெளியில் தெரியாமல் தன் பிம்பத்தை முகமுடிக்கு பின்னாடி ஒளிச்சு வச்சிருந்தார். இல்ல ஏ குலகார பையன் அவனே, உன்னைய பத்தி நான் கூட என்னென்னமோ ரசிக்கிறேன், நீ சீப்பாளா இருந்திருக்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவர் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார், அறியாமைன்னு சொன்னார். அது எனக்கு ரொம்ப சூடாகிருச்சு. அறியாமைன்னு என்ன கண்ணுக்கு முன்னாடி பார்க்கறதா நான் பேசுறேன். ஒரு சின்ன குழந்தை பார்த்தா கூட தெரியும். அதுக்கு வேறு கவுண்டர் கொடுத்துருக்காரு அவரு. வந்து கண்ணு வந்து இருந்தால் குழந்தையும் பார்த்துடலாம், குரங்கு கூட பார்த்துரும், கண்ணாடி இருந்தால் போகலாம், ஆனால் பின்னாடி அறிவு இருக்கணும்ல அப்படின்னு. அப்படி அறிவு இருந்தால் ஏன் 2 வருஷம் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்து அந்த போஸ்ட்லேருந்து அவரோட முதலமைச்சர் அவரை தூக்குனார்? இப்படி ஓப்பனிங்ல எண்டு கார்டு போட்டாங்களே, இதுக்கப்புறம் எப்படி பாஸ் டீல் பண்ண போறீங்க? அப்படி ஒரு அறிவாளியாக இருந்தால் ஐடி செக்ரட்டரியாக கட்சியில் இருந்தார், அந்த போஸ்ட்லேருந்து அவரை தூக்கி அவரோட ஜூனியருக்கு ஏன் கொடுத்தாங்க? அப்படி பெரிய அறிவாளியாக இருந்தா. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. அப்படி அறிவாளியாக இருந்தால் இது வரைக்கும் மதுரைக்கு என்ன சாதிச்சிருக்காரு? அப்படி அறிவாளியாக இருந்தால் கிட்டத்தட்ட 5,5 லட்சம் கோடி வந்து தமிழக அரசு கடன் வாங்கியிருக்காரு 5 வருஷத்தில். அந்த பிகினிங் ஸ்டேஜ் 2 வருஷம் இவர் நிதியமைச்சராக இருந்திருக்காரு. அப்படி அறிவாளியாக இருந்தால் இதெல்லாம் ஏன் அவர் பண்ணல? அப்படி அறிவாளியாக இருந்தால் இவர் ஒர்க் பண்ண ஐடி கம்பெனி, அப்ராட்ல ஒர்க் பண்ண ஐடி கம்பெனிலாம் ஏன் இப்போ திவாலா இருக்கு? நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய பயிற்று கிடையாதுப்பா, ஒன்லி பில்டப்புப்பா. கேள்விகளை எனக்கும் அடுக்க தெரியும், ஏன்னா நானும் அரசியல்வாதி. இவனை இப்படியே ஒரு போட்டோ எடுத்து அப்படி வெளியே மாட்டிடு, தெருவுக்கே திருஷ்டி கழிஞ்ச மாதிரி இருக்கும். அவர் ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணி வச்சிருந்தாரு பாருங்க, அது சுக்குநூறா உடஞ்சிருச்சு. சல்லியா நொறுக்கிட்டீங்களடா. அவர் பேசுற வார்த்தைகள், அவர் என்ன வந்து பட்டப்பேர் வச்சு பேசுற. உங்களுக்கு வந்து சினிமா சங்கி அப்படின்னு வந்து ஒரு பட்டம் கொடுத்து நல்லா இருக்குல்ல, சீனா சானா அப்படின்னு. நான் வச்சா எவ்வளவு பட்டப்பேர் வைக்கலாம்? தங்கதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண சினிமா சங்கிங்கிற இந்த இவர் வச்சுக்கிற பட்டப்பேர் எலெக்ஷன் வரைக்கும் இவர் வேணா கூவி கூவி சொல்லலாம், இவரை தவிர யாரும் சொல்ல. ஆனால் நான் ஒரு பட்டப்பேர் வச்சேன்னு வைங்களேன், அது காலகாலத்துக்கு அவருக்கு பின்னாடி இருக்கும். அதனால தான் நான் அவாய்ட் பண்ணுறேன். நான் கொஞ்சம் மென்டல், எந்த நேரத்தில் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஆனால் நான் ஒரு பட்டப்பேர் வச்சேன்னு வைங்களேன், அது காலகாலத்துக்கு அவருக்கு பின்னாடி இருக்கும். அதனால தான் நான் அவாய்ட் பண்ணுறேன். சொல்லியிருக்கல நக்கல்யா அவனுக்கு சொல்ல மாட்டேன் இல்லை, எத்தனையோ பேர் வைப்பேன், எத்தனையோ பேர் வைக்கலாம். அதெல்லாம் எனக்கு என்னப்பா, நான் ஒரு பேரை வச்சுன்னா அவர் வாழ்நாள் ஃபுல்லாக அந்த பேரை அவருக்கு நினைக்கும். அப்படி வைக்க முடியும் என்னால். ஐயோ சாமி, வேற
ஏய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போற. இதுல என்ன ஒரு பெரிய காமெடின்னா, அவர் பேசுற நிறைய உதாரணம் பண்ற சினிமா டயலாக்குகள் எல்லா விஷயமும் எழுதி கொடுக்குறவங்க அவரை மாட்டி வரதுக்காக பண்றாங்களா? முக்காவாசி ஏன் பட டயலாக் தான் அவர் ஸ்பீச்லயே வைக்கிறாங்க. அடுத்தவங்க சொன்ன தத்துவத்தில நீ ஏன்டா சொல்ற? பேசாம இறங்கி வெட்டி குடுறா. சினிமா என்ன நாங்க என்ன கள்ளக்கார சாராயம் காய்ச்சறோமா, கஞ்சா கடத்தி விற்கிறோமா, இல்ல கொலைன்னு பண்ணிட்டு இருக்கோமா? எதுங்க யாரை சொல்றீங்க நீங்க? நான் யாரையும் சொல்ல, நீங்க யாராவது நினைச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. நிறைய பேர் படத்துல அப்படியா? அப்படி எல்லாம் பேசக்கூடாதுடா. சாதா காக்காய சொன்னா அண்டங்காக்காய்க்கு கோவம் வரத பாரு. இவர் தான் வந்து சினிமாக்காரங்களாம் திட்டிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று நண்பர் பிரகாஷ் ராஜ் கூப்பிட்டு இன்டர்வியூ பிரச்சாரம் பண்ண வச்சுட்டு இருக்கிறாரு. அவர் சினிமாக்காரர் இல்லை பொழுது, அது இல்லையே, சமூக போராளி. ஆமா, சமூக போராளி. என்னங்க பெரியவரை இப்படி திட்டுறீங்க? யாரு இவனா பெரியவன்? இவன் சில்ற பையங்க. தள்ளி உட்கார்றான். பாத்தீங்களா, சில்றங்கறத கன்ஃபார்ம் பண்றான். அப்படி அவருக்கு செல்வாக்காக தான் மதிப்புக்குரிய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் 2 நாளைக்கு முன்னாடி வந்தார். அவர் வந்து இவரை தொகுதி தவிர மற்ற எல்லா தொகுதியும் மதுரையில் பிரச்சாரம் பண்ணிட்டு போறாரு. என்னங்க எப்படி சொல்லிட்டீங்க? உண்மையை சொன்னேன். நாளைய வந்து இவரோட சார்ந்த கட்சியின் தலைவராக பார்க்கப்படும் திரு மதிப்பிற்கு உதயநிதி அவர்களே இவருக்கு பிரச்சாரம் பண்ணாம சுத்தி இருக்கிற மற்ற ஏரியாலாம் பிரச்சாரம் பண்ணிட்டு போயிருக்காரு. நான் இங்க மனசு வருது, சிரிப்பு வருதா? போடாங்கடி வந்துருச்சு. என்னோட இவர் எதிர்கட்சி வேறுபாடு வந்து எப்படின்னா, வா இப்போ கிட்டத்தட்ட அதான் எடப்பாடியார் சொன்ன மாதிரி தான், வா ஏரியாவுக்கு வாங்குறாரு. நானும் ஓகே அமைதியாக சிரிச்சு பார்த்துட்டு இருக்கேன். நான் ஒரு ஆம்பளை கதறி அழுதுகிட்டு இருக்கேன், அள வச்சு வடிக்க பாக்குறேன். சும்மா ஒரு டைம் பாஸ். ஆமையா? ஏன்னா அவர் எழுதி கொடுக்குறவங்க யாருன்னு தெரியல, எங்களுக்கு 100 கவுண்டர் கொடுக்குற மாதிரி எழுதி கொடுக்குறாங்க ஈஸியா. அதாவது ஒரு பயங்கர சவாலான ஒரு ஸ்பீச்சா இல்லை, அவர் பேசுற ஒவ்வொரு வரைக்கும் என்னால் 100 கவுண்டர் கொடுக்க முடியும். அந்த மாதிரி தான் அவங்க எழுதி கொடுக்குறாங்க. எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. பிடிஆர் மேல என்ன அதிருப்தி இருக்குன்னு நினைக்கிறீங்க மக்களுக்கு? நெகட்டிவ் இம்பாக்ட், ஒரு ஆன்டிகமன்சி அவர் மேல இருக்கா? இப்போ நீங்க மதுரை ஏரியா சுத்தி பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஒரு வாரமா அவசரமா குப்பையெல்லாம் அள்ளிட்டு இருக்காங்க. முக்கியமான தெரு, மேலவாசி வீதி மாதிரி முக்கியமான தெரு, சச்ச இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரீட், அவ்வளோ வியாபார தலங்கள் இருக்கிற ரோட்ல ஒரு ஸ்ட்ரீட் லைட் கிடையாது. நான் அதை பத்தி பேசுறேன், அடுத்த நாள் காலையில் அவசரம் ஸ்ட்ரீட் லைட் மாட்டிட்டு இருக்காங்க. நான் வந்து ஒரே ஒரு டவுட் தான் உங்கள்கிட்ட கேட்கணும். சூப்பர்ண்ணே கேளுங்க. சோறு திங்க வேற என்ன கேட்குறேன்? வணக்கம். வணக்கம்டா. என்ன வணக்கம்னா டாபோட்டு பேசுறீங்க? அப்படிதான் பேசுவேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன நல்லா இருக்கியா? நல்லா இல்லைன்னா என்ன பண்ண போற நீ? தேர்தல் பிரச்சாரம் பரபரப்பா போயிட்டு இருக்கு. அது தெரியுதா? தமிழ்நாடு பூரா நான் மக்களை சந்திச்சாலும் இந்த வீடியோ மூலமா மனசு விட்டு பேசணும்னு நினைக்கிறேன். இவளனா நேர்ல வந்து படத்துல வாடு பத்தாதுன்னு இப்ப பத்திரிக்கையில வர ஆரம்பிச்சிட்டானே. இன்னும் கொஞ்ச நாள்ல எலெக்ஷன். ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத, நேரத்தை கடத்தாத, நல்ல விவரமா பேசு. இந்த சமயத்துல எனக்கு ஒரு விஷயம் மைண்ட்ல வருது. பெரியப்பா ஏதோ சொல்லணுமா கேட்டுக்கங்க. நான் தான் சொல்லுவேன். ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதின்னு சொன்னாங்க. ஐயோ கடவுளே. இல்ல ராசே, சீரியல் செட்டை பார்த்தா போதுமே உங்க பெரியப்பா கிக்க போட ஆரம்பிச்சிருவாரு. வந்து இடிச்சேன்னு வச்சுக்கேன், குடிச்சல கொப்பளிச்சிருவாரு. கூட்டுப்படா. ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி. நான் மோர் டேஞ்சரஸ்னு அவங்க சொல்லும்போது எனக்கு ஒன்னே ஒன்று தான் தோணுச்சு. ஏண்டா இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு? இவனுக்கு இவங்க அப்பன் எவ்வளவோ நல்லவன். அந்த அப்பன் யாரு தெரியுதா? தமிழின தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்தான். இவர் யாரு தெரியுதா? திராவிட மாடலின் திருவாளர், திராவிட மாடலின் தலைவர் இவர்தான். இது அப்பன் தெரியல, இது மகன் தெரியல. தலைவர் கலைஞரை விட ஒரு படி மேல இருக்கேன்னா அது எனக்கு பெருமை தானே. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. என் மேல நம்பிக்கை வச்சு நீங்க என்ன சிஎம் ஆக்கி 5 வருஷம் ஆச்சு. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் என் லைஃப்ல. இப்போ வரைக்கும் ஒரு செகண்டும் நான் அதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றேன். நான் அந்த டிசிஷன் எடுக்காம இருந்திருக்கலாம்னு சொல்லிட்டு. ஸ்டாலின் சார், சிஎம் ஆனதெல்லாம் ஓகே, இந்த 5 வருஷத்துல மக்களுக்கு என்ன பண்ணிருக்கீங்க? இது வரைக்கும் உங்க 2 பேருக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்? ஒன்னும் பண்ணல. அதேதான் அவங்களுக்கும் போய் சொல்றாங்க. எப்பவுமே தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற ஒன்றிய அரசை எதிர்த்து தமிழ் மக்களுக்காக சண்டை செஞ்சிருக்கிறத இன்னும் பெருமையாக என்னால சொல்லிக்க முடியும். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? சமூக நீதியுடன் கூடிய வளர்ச்சிங்கிறது தான் நம்முடைய முதன்மையான குறிக்கோள். உங்க வாய் உங்க உருட்டு, நீங்க உருட்டுறீங்க. அந்த வகையில கருவுல இருக்கிற குழந்தையில இருந்து வயது முதிர்ந்த மூத்த குடிமக்கள் வரைக்கும், சிறுமிகள் முதல் பாட்டி வரை யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்கு. ஏன்டா அப்படி இருக்கீங்க? திமுகவை இந்துக்களுக்கு எதிரான கட்சின்னு பொய்யான ஒரு பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திமுக ஒருபோதும் இந்துக்களுக்கு எதிரான கட்சி அல்ல. நான் வந்து ஒரே ஒரு டவுட் தான் உங்கள்கிட்ட கேட்கணும். சூப்பர்ண்ணே கேளுங்க. சோறு திங்க வேற சிறுபான்மை மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா என்னைக்குமே
நாங்க களத்துல நிற்போம். புடுங்கிருப்பாரு அப்படியே அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நின்றுப்பாரு. அவங்க உரிமைகளுக்காக போராடுவோம். தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? பழைய திமுகவை இந்தியா திரும்பவும் பார்க்க வேண்டியிருக்கும். சரித்தே, நல்ல சவன கிளம்பி போவோம். The people of Tamil Nadu hate BJP. You hate BJP or not? You hate BJP or not? People don't want BJP. Tamil Nadu does not want BJP. பதில் தெரியாதவன்கிட்ட கேள்வி கேட்டா கூட தேடி பூச்சி ஏதாவது தப்பாவது பதில் சொல்லுவான். எனக்கு கேள்வியே தெரியாதே, நான் யாரு? வெறும் டுபாக்கூர். உங்க அப்பாவா, அண்ணனா, தம்பியா, தோழனா உங்ககிட்ட நீ கத்தி எவ்வளவு விட்டாலும் சரி, கதிரியால தான் சரி, 5 பைசா கிடையாது. உரிமையோடு கேட்கிறேன். மீண்டும் இந்த நல்லாட்சி தொடர உதயசூரியன் சின்னத்திலும், நீ ஆல்பத்தை கட்டினாலும் சரி, அளப்புறையை கொடுத்தாலும் சரி, 5 பைசா கிடையாது. எங்களது மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியின் சின்னத்திலும் வாக்களிச்சு வெற்றி பெற செய்யுங்க. நீ பாட்டை போட்டாலும் சரி, இங்கேயே படுக்கையை போட்டாலும் சரி, 5 பைசா கிடையாது. வாக்களிப்பு உதயசூரியன். போடா என்ன அப்படி தள்ளுவாங்க உனக்கு. தப்பித்தவரி கூட உதயசூரியனுக்கு வாக்களிக்கலாம், உதயசூரியனின் கூட்டணி கட்சிகளுக்கு வாக்களிக்கலாம் என்ற எண்ணம் இருந்தால் தயவு செய்து மக்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். இதற்காக தான் ராத்திரியும் பகலும் வேலை செய்யறது, வேற ஒண்ணுமே இல்ல. திமுக கூட சேர்றவனை எல்லாம் அருவருப்பா ஜனங்க பார்க்கணும், வேற ஒண்ணும் இல்ல. நான் சீரியஸா சொல்றேன், இது மிகைப்படுத்தலாக நினைக்காதீர்கள். திமுக கூட எவனெல்லாம் சேர்றானோ அவர்கள் அத்தனை பேரும் மக்கள் விரோதிகள் என்று மக்கள் நினைக்க வேண்டும். அது நிச்சயம் நினைப்பாங்க, நான் நம்புறேன். மனசாட்சியை விட்டவர்கள் தான் திமுகவை ஆதரிக்க வேண்டும்.